ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 2005 வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 hour 36 minutes கிட்ட கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டாம். அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பார். அவருடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நார்மலான ஒரு ஃபேமிலியாக இருக்கும். அதாவது ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒய்ஃப், இவங்க 4 பேர் மட்டும்தான். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் டவுனுக்கு ஒரு 2 கிரிமினல்ஸ் வருவாங்க. அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவருடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. இதுக்கப்புறமா அங்கே நடக்கிற சில இன்சிடென்ட், இவருடைய ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மற்ற சிவிலியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த 2 கிரிமினல்ஸையும் நம்ம ஹீரோ ரொம்பவே அசால்ட்டாக கொண்டுடுவார். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோ டாம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுவார். எல்லாருக்கிட்டேருந்து இவருக்கு அப்ரிசியேஷன் கிடச்சிட்டு இருக்கும். பட் ஒரு டைமுக்கு அப்புறமா கார்ல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இவருடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவார். இந்த ஒரு நபர் உண்மையான பேர் டாம் கிடையாது, ஜோயின்னு சொல்லுவார். பட் நம்ம ஹீரோ அதை கம்ப்ளீட்டாக டினை பண்ணுவார். நான் டாம் தான், நீங்கள் வேறு யாரோ தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுவார். அந்த ஒரு நபர் யார்? அந்த ஒரு குரூப் நம்ம ஹீரோக்கோ அவர் ஃபேமிலிக்கோ கண்டினியூஸாக ப்ராப்ளம் கொடுப்பாங்க. அதாவது நீ டாம் கிடையாது, நீ ஜோயி தான்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ உண்மையாகவே டாமா இல்லை அவங்க சொல்கிற மாதிரி ஜோயி தானா? இவர் ஃபேமிலியை அவங்கக்கிட்டேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க? இதுக்கப்புறமா என்ன ஆச்சு? ஒருவேளை அவங்க சொல்கிற நம்பராக இருந்தால் அவங்களுக்கும் இவருக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? இதுக்கப்புறமா என்ன ஆச்சு? இதே அதோடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.